வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்கோரிசி அகாடமி. நான் உங்கள் சுபின். நம்ம இந்த வீடியோவில் மேக்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், காம்படிட்டிவ் எக்ஸாம், அது ரயில்வேயாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும், மேக்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கக்கூடியது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறதா இருக்கட்டும், கால் பண்ணி கேட்குறதா இருக்கட்டும், என்னென்னா மேக்ஸ் புரியுது, ஆனால் இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணும்போது புரியுது. இப்போது நிறையா தமிழ்லேயே நல்ல நல்ல யூடியூப் சேனல் நிறையா இருக்குது. நிறைய பேர் பெய்டு கோர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போது சந்துரு மேக்ஸாக இருக்கட்டும், லேர்ன் வித் விக்னேஷ், அதேமாரி லக்ஷ்மி மேக்ஸ், அப்படி நிறைய சேனல்ஸ் இருக்குது. இப்போ நார்த் இந்தியா எடுத்துக்கிட்டோன்னா அதை விட அட்வான்ஸாக நல்லா நடத்தக்கூடியவங்க, நிறைய அட்வான்ஸாக இது பண்ணக்கூடியவங்க நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஓகேவா? எல்லாருமே நல்லா நடத்துகிறாங்க. கிளாஸ் நடத்தும் போது புரியுது, அட்டன் பண்ணும்போது புரியுது. ஆனால் மெட்டீரியல் எடுத்து சால்வ் பண்ணுறேன், எனக்கு அது சால்வ் பண்ணவே முடியலை. என்னால் இந்த எப்படி சொல்ல, இந்த 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 ஃபீல்டு என்னால் முடியுமானே தெரியலை. ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கே எனக்கு 5 மினிட்ஸ் எடுக்குது, 3 மினிட்ஸ் எடுக்குது. நிறைய பேருக்கு அந்த 5 மினிட்ஸ் எடுத்தால் கூட பரவாயில்ல, கான்செப்டே என்னென்னு தெரியல. கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நல்லா ஈஸியாக இருக்குது, இங்கே வந்தால் கான்செப்டே என்னென்னு தெரியல. இந்த மாதிரி பிரச்சனை இப்படி கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எனக்கு மேக்ஸை பார்த்தாலே பயமாக இருக்குது. கொஞ்சம் பேருக்கு அட்டன் பண்ணி புரியுது, சால்வ் பண்ணும்போது வரல அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பேர் எனக்கு மேக்ஸ்னாலே பயமாக இருக்குது, என்ன பண்ணனே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃபீல்டு எனக்கு வருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது புரியுது, மெட்டீரியல் சால்வ் பண்ணும்போதும் ஓகே புரியுது, ஆனால் இன்னும் ஒரு 2 நாள் கழித்து பார்த்தா மறுபடியும் புதுசு மாதிரி இருக்குது. இல்லைனா இன்னொரு டாபிக், இப்போ டைம் அண்ட் ஒர்க் பண்ணுறோம், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் டைம் அண்ட் ஒர்க்கை ப்ராக்டிஸ் பண்ணும்போதோ, இல்லைனா வேற ஒரு டாபிக் படிச்சுட்டு இதை ஒரு 2 நாள் 3 நாள் விட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தெரியல. அதேமாரி டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது என்னென்னே அந்த அந்த டைமுக்குள்ளே போடவே முடியலை. அப்போது இந்த மேக்ஸுங்கிறது நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, என்னால் இது பண்ண முடியுமா அப்படிங்கக்கூடிய டவுட் நிறைய பேருக்கு, எந்த மாதிரியான ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. இப்போது நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கிறவங்க, உங்களுக்கு மேக்ஸ் நல்லா தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன மாதிரியான ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இதை எப்படி சால்வ் பண்ணலாம், நான் எப்படி இதை சால்வ் பண்ணேன், ஓகேவா, அப்படிங்கக்கூடியதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், நான் என்னென்ன எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, இவரே இவ்வளோ மேக்ஸ் வீக்காக இருந்து இவரே இதை சால்வ் கிளியர் பண்ணியிருக்காரு, அப்போ நம்மளாலே முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு நான் 2018 எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அதே இயரில் நடந்த ஏஎல்பி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன். அப்போது அதே இயரில் நடந்த ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாமும் கிளியர் பண்ணேன். 2க்குமே கால் லெட்டர் வந்துச்சு. ஏஎல்பி ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு மெடிக்கல் போகலை. ஓகே, அதுக்கு முன்னாடி ஏஎல்பி ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ 2022 நடந்த 2019 என்டிபிசி எக்ஸாம், அதுலேயுமே CBT 1 கிளியரு, CBT 2 எஸ்எம்மோட CBT 2 கிளியரு, சைக்காலஜி எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன். அதேமாதிரி இப்போ ரீசெண்டாக நடந்த என்டிபிசி எக்ஸாம் கிராஜுவேட் லெவலோட CBT 1 கிளியரு, CBT 2ல் 82 நார்மலைஸ்டு ஸ்கோர் 82 வந்துருந்துச்சு. அதை 100க்கு கன்வெர்ட் பண்ணும்போது 69.02 வந்துச்சு. 70 சம்திங் கட் ஆஃப், கிளியர் ஆகலை கிராஜுவேட் லெவலில். அதேமாரி இது அண்டர் கிராஜுவேட் லெவல் எழுதியிருந்தேன். அதில் இப்போ நான் ஏஎல்பி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன், சைடில் அந்த எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருக்கிறேன். அண்டர் கிராஜுவேட் லெவலில் CBT 1 கிளியர், CBT 2 இப்போது ஆன்சர் கீ வந்துருக்குது. ஆன்சர் கீழே 90+ இருக்குது ஸ்கோரு. ரிசல்ட் பாஸாக ஃபெயிலா அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நான் ஃபுல்லாக அந்த என்டிபிசி CBT 2ஓட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ மார்க் வந்திருக்கு என்ன ஏதுங்கிறத கிளியராக ஷேர் பண்ணுறேன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் இப்போ நடந்த சும்மா குரூப் டி எக்ஸாம் எழுதி பார்ப்போமே எந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறேன். நம்மளோட ஸ்கோரிசி அகாடமி அப்படிங்கக்கூடிய ஆப்பில் கிளாஸ் நடத்துகிறேன். சயின்ஸ் கிளாஸ் ஏஎல்பி ஜெய் ரயில்வே எக்ஸாமோட சயின்ஸ் கிளாஸ் அதில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அப்போது எப்படி தான் அந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கங்கிறத பார்க்கறதுக்காக குரூப் டி எக்ஸாமும் போய் அட்டன் பண்ணேன். அதில் 72 அட்டம்ப்ட்டு. மேக்ஸில் ஒரே ஒரு கொஸ்டின் தான் விட்டேன். இப்போ அண்டர் கிராஜுவேட் லெவலில் எடுத்தோம் அப்படின்னா மேக்ஸில் 2 கொஸ்டின் தான் மிஸ் பண்ணேன். 35க்கு 33 மேக்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டேன். கொஸ்டின் ஈஸி தான், ஓகேவா. அப்போது அதுலேயுமே ஒரு கொஸ்டின் ஆன்சர் வந்திருக்கு, நான் கிளிக் பண்ணும்போது தப்பாக பண்ணிட்டேன். ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அதில் ஆப்ஷனில் இது பண்ணுறது தப்பாக பண்ணிட்டேன். ஒரே ஒரு கொஸ்டின் தான் அதில் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. அப்போது எப்படி என்னால் இந்த அளவுக்கு அட்டன் பண்ண முடியுது? நான் அன்னைக்கு அப்படி ஃபஸ்ட்டு படிக்கும்போது வீக்காக இருந்தேன். அதையும் சொல்கிறேன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணேன் அப்படிங்கிறத.
அப்போது உங்களாலேயும் இது பண்ண முடியும். நான் என்னால் பண்ணி கிளியர் பண்ணி இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன் மைசூரில், சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே மைசூரில் ஏஎல்பியாக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். அப்போ என்னால் பண்ண முடியும்னா உங்களாலேயும் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சென்னையில் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன். ஒரு இன்ஸ்டியூட்டில் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணேன். அப்போ கிளாஸ் நடத்தும்போது பார்த்தா நமக்கு வந்து நிறைய பேர் வந்து டக்குன்னு ஆன்சர் சொல்கிறாங்க. நமக்கு வந்து என்னடா இவங்க எப்படிடா இவ்வளோ வேகமாக சொல்கிறாங்க. ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது நம்ம ஸ்கூலில் சால்வ் பண்ணும்போது மேக்ஸ் சால்வ் பண்ணும்போது அப்படி எழுதி சால்வ் பண்ணி வருவோமே ஒரு ஸ்டெப்பாக அதேமாரி தான் நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் எடுக்குது, இவங்க இப்போ வேகமாக போட்டிருந்தாங்க. அப்போது அந்த கிளாஸ் வந்து காலையில் கிளாஸ் இருக்கும், மதியத்துக்கு மேலே வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். சர்க்கிள்னால் ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டு இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் கொடுப்பாங்க. ஒரு 30 கொஸ்டின் இல்லைனா வந்து ஒரு 25 இல்லைனா 20 அந்த அளவு கொஸ்டின் இருக்கும். அந்த ஈவினிங் வந்து அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவேன். அந்த சர்க்கிளில் உட்காந்து சால்வ் பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். அப்போவே எனக்கு வந்து அந்த 35 கொஸ்டினை ஒரு 2 ஹவர்ஸ் உட்காந்து சால்வ் பண்ணும்போதே என்னால் சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா? அதுலேயுமே நிறைய எக்கச்சக்கமான டவுட் வரும். நான் அந்த கொஸ்டினை காலையில் கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், ஈவினிங் அந்த மெட்டீரியல் எடுத்து சால்வ் பண்ணுறோம். காலையில் வந்து மெட்டீரியல் கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு இந்த கான்செப்ட்டு போர்டில் நடத்துவாங்க. அப்போவே நிறைய பேர் நெகட்டிவாக தான் கீழே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. எப்படின்னா இந்த மாதிரி பேசிக் மெத்தடில் போட்டால் நம்ம வந்து என்னைக்கு இதை வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணுறது, இந்த பேசிக் மெத்தடில் போட்டால் எப்படி நமக்கு டைம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. நான் வந்து அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் நான் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அங்கே ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்களோ நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். ஓகேவா? நான் வந்து அவங்க நடத்தும் போது கீழே உட்காந்துட்டு அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் டவுட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். ஓகேவா? அவங்க நடத்துகிறாங்க, இதை கவனிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதேமாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவங்க கேட்பாங்க, சார் இப்படி பண்ணால் நம்ம வந்து எப்படி பேசிக் மெத்தடில் சால்வ் பண்ண எப்படி அந்த டைமுக்குள்ளே சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் பேசிக் மெத்தடை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷார்ட்கட்டுக்கெலாம் போகலாம். ஃபஸ்ட்டு பேசிக் மெத்தட் இதுதான் நான் உங்களுக்கும் சொல்கிறது. ஃபஸ்ட்டு அந்த பேசிக் மெத்தட், இப்போ டைம் அண்ட் ஒர்க்கு, இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னால் என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் அந்த பேசிக்காக இருக்கக்கூடியது ப்ராஃபிட் என்ன, காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இது பண்ணி ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம். அதேமாதிரி பெர்சன்டேஜில் அப்படி ஒன்றுலேயுமே அந்த பேசிக் ஸ்டெப்பு வந்து நமக்கு தரவாக இருக்கணும். அந்த பேசிக் ஸ்டெப்பு வந்து தரவாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னால் என்ன, ப்ராஃபிட் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், இதுதான் ப்ராஃபிட்டு. இது ஜஸ்ட் பார்க்கும்போது ஈஸி தான் அப்படின்னு நமக்கு தெரியும். அதேமாரி ஆவரேஜ்னா என்ன, ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. 2 ஸ்பீடு கொடுத்து ஆவரேஜ் கேட்டாங்கன்னா நமக்கு என்ன ஃபார்முலா, 2 × S1 × S2 டிவைடட் பை S1 + S2. S1 அப்படின்னா ஸ்பீடு 1, S2னா ஸ்பீடு 2. இந்த ஃபார்முலா 2 × S1 × S2 டிவைடட் பை S1 + S2. இந்த மாதிரி ஒன்னொன்றுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம இந்த ஃபார்முலாவில் போட்டால் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஆவரேஜ் ஸ்பீடுனா என்ன அது அப்படின்னா, டோட்டல் டிஸ்டன்ஸு டிவைடட் பை டோட்டல் டைமு. அப்போது இதெல்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பேசிக் மெத்தடில் இருந்து போகணும். டைரெக்டாக ஃபார்முலாவை போட்டு அந்த டைமுக்குள்ளே சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஆனால் அந்த ஃபார்முலா மறந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லைன்னா அந்த ஃபார்முலாவை தாண்டி கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியாக லைட்டாக மாற்றி கேட்டால் கூட நீங்கள் போட்டுக்கிட மாட்டீங்க. அப்போ என்னென்னா, எனக்கு அந்த ஸ்டாஃப் சொல்லி தந்தது தான், நீங்கள் வந்து பேசிக் மெத்தடு பேசிக்கில் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி போகணும். ஓகேவா? சில யூடியூப் சேனல் நான் பார்க்குறேன், 1 நிமிஷத்தில் சால்வ் பண்ணுறது எப்படி, உங்களுக்கு வந்து பெண்ணை எடுக்காமலே நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அது நீங்கள் டைரெக்டாக ஒரு ஃபுல் வீடியோ பார்க்காம, ஃபுல் கிளாஸ் அட்டன் பண்ணாமல், இல்லைனா ப்ராப்பராக ஒரு பேசிக் மெத்தடாக அந்த இதை போகாமல் டைரெக்டாக போயிட்டு அந்த 1 நிமிஷத்தில் சால்வ் பண்ணுறது, 10 செகண்டில் சால்வ் பண்ணுறது, பென் எடுக்காமல் சால்வ் பண்ணுறது, அந்த மெத்தடை நீங்கள் பார்த்து ஃபார்முலா போட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, நீங்கள் இந்த மேக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நாளும் இம்ப்ரூவ் ஆகாது. ஓகேவா? மேக்ஸும் ஒரு நாளுமே இம்ப்ரூவ் ஆகாது. உங்களுக்கு இது ஒரு கஷ்டமான சப்ஜெக்டாகவே தான் ஃபீல் ஆகும். இப்போ நான் ஃபிசிக்ஸில் நடத்தியிருக்கிறேன். ஃபிசிக்ஸ் கிளாஸ் வந்து நம்மளோட ஆப்பில் கொடுத்துருக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அதில் எப்படின்னா, இப்போ அப்படியே அந்த பேசிக்லேருந்தே அப்படியே கொண்டு போயிருப்பேன். அதுதான் அன்றைக்கி நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னார், நான் பேசிக்லேருந்தே போகும்போது எனக்கு ஃபிசிக்ஸ் ஈஸியாக தெரியுது அப்படின்னு. அதேமாரி தான் மேக்ஸும். நீங்கள் எந்த கிளாஸ் அட்டன் பண்ணாலும் ஒரு யூடியூப்பில் போயிட்டு ஃப்ரீயாக ஒரு ரேண்டமாக எப்படி சொல்ல, ஒரு நிமிஷத்தில் பென் எடுக்காமல் சால்வ் பண்ணுறது அப்படின்னு போகாமல், அது நமக்கு தேவை. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பேசிக் என்ன அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகக்கூடிய கிளாஸில் இருந்து நீங்கள் போகணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னென்னா
பேசிக்லேருந்து நீங்கள் வந்து போகணும். பேசிக் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக அது பென் எடுத்து சால்வ் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. ஓகேவா, பென் எடுத்து சால்வ் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அது வந்து ஒரு 1.5 நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கான்செப்டை அந்த பெண்ணை வச்சு சால்வ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஷார்ட்கட்டை மனப்பாடம் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா டக்குன்னு பண்ணிடலாம், இல்லைன்னா பென் எடுத்து டக்குன்னு பண்ணிடலாம் அப்படிங்கக்கூடிய இதில் நீங்கள் வந்து ஷார்ட்கட்டை மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்கன்னா அங்கே போகும்போது ஷார்ட்கட்டு மறந்துடும். அப்போ நீங்கள் வந்து உட்காந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் யோசிச்சாலும் ஆன்சர் வராது, டைம் வேஸ்ட் ஆயிரும். ஓகேவா, இப்போது ஒரு விஷயம் நீங்கள் வந்து படிக்கவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. இந்த மாதிரி ஷார்ட்கட்டை படித்து வச்சுட்டு உங்களுக்கு மறந்துட்டுனா உங்களுக்கு அதில் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். உட்காந்து யோசிச்சு அதை இது பண்ணி வேஸ்ட் பண்ணுவீங்க. அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக் மெத்தட்லேருந்து போகணும். பேசிக் மெத்தட்லேருந்து போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரேண்டமாக 5 மினிட்ஸ் வீடியோ 1 மினிட் வீடியோ அப்படின்னு நீங்கள் இனிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பார்க்கக்கூடாது. ஒரு 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 கான்செப்டை ஃபுல்லாக நடத்தி இருக்கக்கூடிய வீடியோஸ் இருக்குது, எல்லாருமே அப்லோட் பண்ணியிருக்காங்க, தமிழ்லையும் இருக்குது. அந்த மாதிரியான ஃபுல் வீடியோ பார்க்கணும். ஓகேவா, ஒருவேளை ஃபுல் வீடியோ தமிழில் வந்து அவங்க இதில் அப்லோட் பண்ணலை அப்படின்னா அவங்களோட பெய்டு கோர்ஸில் இருக்கும், நீங்கள் அதில் போய் பார்க்கணும். ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும். அதேமாதிரி இப்போது என்னை கேட்டால் நீங்கள் வந்து இன்ஸ்டியூட் போகிறது பெஸ்ட்டாக, பெய்டு கோர்ஸ் வாங்குறது பெஸ்ட்டாக? ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட் போகிறது, ரெண்டாவது பெய்டு கோர்ஸ் வாங்குறது, மூணாவது வந்து வீடியோ யூடியூப்பில் ஃப்ரீயாக பார்க்குறது பெஸ்ட்டாக அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து நீங்கள் இப்போ இன்ஸ்டியூட் போகிறது பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் இன்ஸ்டியூட் போகும்போது உங்களுக்கு ஒருத்தர் கிளாஸ் நடத்துவார். கிளாஸ் நடத்திட்டு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வரும். டவுட் வரும்போது நீங்கள் அந்த சார்கிட்ட போய் கேட்கலாம். ஓகேவா, டைரெக்டாக கேட்கலாம். இப்போ நீங்கள் பெய்டு கோர்ஸ் வாங்குறீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி அந்த ஆன்சர் உங்களுக்கு நிறைய டவுட் வரும் இனிஷியலில். அப்போது ஒரு 4 கொஸ்டின் டவுட் வருதுன்னா நீங்கள் அதை சென்ட் பண்ணி அவங்களுக்கு டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா, அதனால் நீங்கள் இன்ஸ்டியூட் போகிறது என்ன கேட்டால் பெஸ்ட்டு. அதேமாரி நீங்கள் அங்கே ஸ்டாஃப் இல்லைனா கூட உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் கூட ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். அதேமாரி அவங்க கூட உட்காந்து சால்வ் பண்ணும்போது நீங்கள் நம்ம ஸ்பீடு எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கக்கூடியது இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா, எந்த டவுட்டு டக்குன்னு கேட்க முடியும், அவங்க எவ்வளோ நேரம் சால்வ் பண்ணாங்க, எவ்வளோ ஸ்பீடில் சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கக்கூடியது. அதேமாரி அவங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் தெரிஞ்சிருக்கும், அது உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரியான பெனிஃபிட்டு இன்ஸ்டியூட் போனால் இருக்குது. இன்ஸ்டியூட் போனால் நிறைய பெனிஃபிட் இருக்குது, அதில் ஒன்று தான் இது. ஓகேவா, அப்போது இன்ஸ்டியூட் போகிறது பெஸ்ட்டு. ரெண்டாவது வந்து இன்ஸ்டியூட் போக வசதி இல்லை, கிட்ட இல்லை, இன்ஸ்டியூட்டு தங்கி படிக்க வசதி இல்லை அப்படின்னா பெய்டு கோர்ஸு வாங்குங்க. ஓகேவா, இதில் வந்து நீங்கள் காசை பார்க்காதீங்க, தயவு செய்து பெய்டு கோர்ஸ் வாங்குங்க. அது வந்து வாங்குறது நல்லா பார்த்து, ஏதாவது ஒரு ஸ்டாஃப்ட்டை தான் வாங்கணும், அது நல்லா பார்த்து அந்த ஸ்டாஃப்ட்டை வாங்கணும். ஓகேவா, ஒரு ஸ்டாஃப்ட்டை வாங்கி ஒரு சேனலில் வாங்கி அதை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணி இது செட் ஆகலைன்னு இன்னொரு சேனல் போய் அப்படி பண்ணக்கூடாது. ஏதாவது ஒன்று வாங்கணும், அதை ஃபுல்லாக இது பண்ணணும். ஓகேவா, அது வாங்குறது ஒருத்தா வாங்கணும். அப்போது ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட் போகிறது பெஸ்ட்டு, ரெண்டாவது வந்து பெய்டு கோர்ஸ் வாங்குறது பெஸ்ட்டு, மூணாவது இதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட்டு, சில டாபிக் வந்து டவுட் வருது. இப்போ வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லாம் சால்வ் பண்ணிட்டீங்க, ஒரு இன்ஸ்டால்மெண்ட் கொஸ்டின்ஸ் டவுட் வருது. அப்போ அந்த இன்ஸ்டால்மெண்ட் டாப்பிக்கை மட்டும் போயிட்டு நீங்கள் யூடியூப்பில் பார்க்கணும். ஓகேவா, இதுக்கு தான் யூடியூப்பு, புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்க, அது வந்து ரொம்ப டைம் எடுக்குது. ஒரு மெத்தட், இப்போ ட்ரிக்னாமெட்ரி நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஆனால் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா மறந்து போகுது. அப்போ இதில் எப்படி ஏதாவது ட்ரிக் இருக்குதா, அப்படி இதை வந்து ஃபார்முலா இல்லாமல் சால்வ் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரியான ஏதாவது ட்ரிக் இருக்குதா, அது லாஸ்ட்டு தான் அந்த ட்ரிக்குக்கு போகணும். ஓகேவா, அதுக்கு தான் யூடியூப்பு. ஃபஸ்ட்டே போயிட்டு யூடியூப்பில் போய் 5 மினிட்ஸ் வீடியோ அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஓகேவா, நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கிளாஸ் காலையில் நடத்துவாங்க, ஈவினிங் வந்து சர்க்கிள் இருக்கும். ஓகேவா, மதியத்துக்கு மேலே வந்து சர்க்கிள் இருக்கும், அதில் வந்து சால்வ் பண்ணுவோம். அதில் என்ன தான் சால்வ் பண்ணாலும் எனக்கு வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு மறுபடி அதே மெட்டீரியலு, ஓகேவா, அதே மெட்டீரியலை வந்து மறுபடியும் சால்வ் பண்ணுவேன் ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு. அப்பவும் டவுட் இருக்கும், ஒரு 2-3 கொஸ்டின் டவுட் இருக்கும், அதை மார்க் பண்ணி வந்துட்டு மறுநாள் டவுட்டு கேட்பேன். அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியலை என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 3 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் சால்வ் பண்ணுவேன், எடுத்து வச்சு இந்த சேம் மெட்டீரியல். ஓகேவா, இப்போ டைம் அண்ட் ஒர்க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயம் இதை சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியலை வச்சு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அதில் நோட்ஸ் எடுக்கிறீங்க, இல்லைனா அவங்க ஒரு பிடிஎஃப் கொடுப்பாங்க, நீங்கள் அதை அட்டன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஓகே நமக்கு தான் இந்த கிளாஸ் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒய்சிடி புக்கோ இல்லைனா கிரண் புக்கோ இல்லை ஏதோ ஒரு புக்கை மறுபடி போய் உடனே நீங்கள் புதுசாக பண்ணுறவங்க சால்வ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த மெட்டீரியல் அட்டன் பண்ணீங்களோ அதே மெட்டீரியலை மறுபடியும் சால்வ் பண்ணணும். ஓகேவா, மறுபடியும் சால்வ் பண்ணணும், 2-3 தடவை அதே மெட்டீரியல் சால்வ் பண்ணணும். உங்களுக்கே தெரியும் ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும், அதில் அந்த 4வது ஆப்ஷன் தான் அப்படிங்கக்கூடியது உங்களுக்கு ஆப்ஷன் தெரியும்.
ஓகேவா? ஆன்சர் அதானே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சால்வ் 2-3 தடவை சால்வ் பண்ணும்போது. நமக்கு அது தேவையில்லை. அந்த ஸ்டெப் என்ன, ஓகேவா? ஒரு இந்த கொஸ்டினில் இதை எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த அந்த ஒரு கிளாரிட்டி வரணும். ஓகேவா? இந்த கொஸ்டினில் இது கேட்டிருக்காங்க, இது இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அது வர்றதுக்காக தான் சேம் கொஸ்டினை சால்வ் பண்ண சொல்கிறது. ஓகேவா? அப்போது சேம் கொஸ்டினை சால்வ் பண்ணி அந்த மெத்தடு, இதுதான் மெத்தடு. இந்த கொஸ்டின் கேட்டால் நீங்கள் ஒரு மெட்டீரியல் நீங்கள் ஒரு கிளாஸில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 30 கொஸ்டின் 40 கொஸ்டின் நடத்துவாங்க. அதில் 40லேயுமே எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்போது நீங்கள் வந்து அந்த மெட்டீரியலை மறுபடியும் ஒரு 2-3 டைம் சால்வ் பண்ணும்போது ஓகே இந்த டைப் கொஸ்டினுக்கு இந்த மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும், இந்த டைப் கொஸ்டினுக்கு இந்த மெத்தட் சால்வ் பண்ணால் வந்துடும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா வந்துடும். அந்த ஐடியா வந்ததுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை போயிட்டு ஒரு புக்கையோ இல்லைனா மற்ற இதில் எடுத்து சால்வ் பண்ணணும் நிறைய கொஸ்டின். அதுக்கப்புறம் அது ஸ்பீடு வர்றதுக்கு தான் நம்ம ஒரு OCT புக்கோ கிரண் புக்கோ எடுத்து சால்வ் பண்ணுறது. ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த மெத்தடு இதாகிறதுக்கு நீங்கள் எந்த கிளாஸ் நோட்ஸ் எடுத்திருக்கீங்களோ இல்லை நான் வந்து எந்த மெட்டீரியல் எடுத்திருக்கீங்களோ அதை தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் கிளாஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதேமாதிரி ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து இப்போ மெட்டீரியல் கொடுக்கல, இந்த மாதிரி ஆன்சர் இல்லாமல் கொஸ்டின் மட்டும் இருக்கக்கூடிய மெட்டீரியல் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்ச நோட்ஸ் எடுத்து சால்வ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் அந்த நோட்ஸை எடுத்து அந்த கொஸ்டினை பார்க்கும்போது கீழே நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்டெப் இருக்கும், நீங்கள் அதை வச்சு உங்களுக்கு அந்த இந்த மெத்தட் வந்து நீங்கள் உங்களுக்கு மைண்ட்லேருந்து வராமல் அந்த புக்கை பார்த்து ஞாபகம் வரும். அப்படி வரக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு அந்த கொஸ்டினை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சு அந்த கொஸ்டினை பார்க்கும்போது இதோட மெத்தட் இதுதான் வரணும். அங்கே தான் இருக்குது மேக்ஸாக இருக்கட்டும் ரீசனிங்காக இருக்கட்டும். அந்த ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது இது மெத்தட் இதுதான் தெரிகிறதுல தான் விஷயமே. ஓகேவா? அதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு தடவை கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அந்த கொஸ்டினை தான் எடுத்து பார்க்கணுமே தவிர மறுபடியும் வீடியோ பார்க்கக்கூடாது. நீங்கள் மேக்ஸ்லேயும் ரீசனிங்லேயும் மறுபடியும் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி மாதிரி தோணும். அப்படி பண்ணவே கூடாது. ஒரு கொஸ்டின் எடுக்கணும், நீங்கள் அட்டன் பண்ண கொஸ்டினை மட்டும் எடுத்துகிட்டு அந்த சால்வ் பண்ணது இல்லாமல் கொஸ்டினை மட்டும் மறுபடியும் 2 தடவை சால்வ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மெத்தட் உங்கள் மைண்டில் சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் புக் எடுத்து சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் தேர்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா செக்ஷனல் டெஸ்ட். ஓகேவா? செக்ஷனல் டெஸ்ட் இப்போது டைம் அண்ட் ஒர்க் ஒரு டாபிக் வைஸு இதில் இருக்குது, நமக்கு இதில் டெஸ்ட் புக்கில் இருக்குது. அதில் ஒரு டாபிக் இப்போ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணுங்கள். வேகமாக எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். 5-10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லலாம் இருக்கும். அப்படி சால்வ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஸ்பீடு மறுபடியும் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு டெஸ்ட் ரியலாக அட்டன் பண்ணும்போது என்ன ஃபீல் கிடைக்குமோ அது கிடைக்கும். அதுக்கப்புறம் 4வது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபுல் செக்ஷனல் டெஸ்ட். இப்போ டாபிக் வைஸ் டெஸ்ட் போட்டோம், அதுக்கப்புறம் ஃபுல் செக்ஷனல் டெஸ்ட் ஒரு 30 கொஸ்டின் எல்லா இப்போ NDPCயில் நடந்தக்கூடிய ஒரு 30 கொஸ்டின் அந்த மாதிரி மேக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு 30 கொஸ்டினை சால்வ் பண்ணணும். அது மிக்ஸ்டாக இருக்கும். இது வந்து லாஸ்ட் ஸ்டெப். இப்படி தான் நீங்கள் மேக்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? நான் வந்து ஃபஸ்ட்டு என் கூட நிறைய பேர் படித்தாங்க, அவங்க பண்ணாத விஷயம் நான் என்ன பண்ணேன், நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் போனாலும் இன்ஸ்டியூட்டில் பண்ணாத விஷயத்தை நீங்கள் பண்ணணும், எக்ஸ்ட்ரா பண்ணணும். இன்ஸ்டியூட்டில் எல்லாருக்கும் உங்கள் கூட தான் கிளாஸ் நடத்துவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடி வீட்டில் போயிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் அதை தனியாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது மேக்ஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிளாஸில் அட்டன் பண்ணுவேன், ஈவினிங் சர்க்கிளில் வந்து அதை சால்வ் பண்ணுவோம். அதில் எனக்கு ஒன்றும் பெருசாக வராது. மறுபடியும் வீட்டில் போயிட்டு அதே கொஸ்டினை சால்வ் பண்ணுவேன். அப்பவும் 2-3 கொஸ்டின் தப்பாகும். மறுபடியும் வந்து மறுநாள் கேட்பேன் சார்கிட்ட. அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து மறுபடியும் அதே மெட்டீரியல் 20 கொஸ்டினை மறுபடியும் சால்வ் பண்ணுவேன் 3 நாள் கழித்து. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு டாபிக் நடத்தியிருப்பாங்க, அதையும் இதே பேட்டர்ன் அன்றைக்கி நைட்டு 2 நாள் இல்லைனா 3 நாள் கழித்து மறுபடியும் சால்வ் பண்ணுவேன். அடுத்து சண்டே மறுபடி அந்த வாரம் ஃபுல்லாக நடத்தின மேக்ஸை வந்து மறுபடியும் சண்டே சால்வ் பண்ணுவேன். ஓகேவா? இந்த மாதிரி தான் ஒரு 8 மாதம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் தான் எனக்கு வந்து ஒரு பேஸ் கிடச்சிது. ஓகேவா? இப்போது இதை வந்து எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போது அந்த பேசிக் கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு டைரெக்டாக அந்த ஒரு டைம் பார்த்தாலே போதும், எனக்கு வந்து ஈஸியாக இதாகுது. அது வந்து புது டாப்பிக்காக இருந்தால் கூட நமக்கு வந்து புது மெத்தட், இப்போ ஒரு அந்த புது டைப் கொஸ்டினாக இருந்தால் கூட அந்த ஒரு டாபிக் நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. ஆனால் அந்த ஒரு டைப் கொஸ்டின் வந்து புதுசாக இருக்குதுன்னா கூட நமக்கு வந்து பேசிக் இருக்கிறனால இந்த டாபிக் வந்து இந்த டைப் வந்து நமக்கு ஈஸியாக மைண்டில் ஸ்டோர் ஆகிடுது. ஈஸியாக நமக்கு வந்து சால்வ் பண்ண முடியுது. நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் நினச்சிக்கோங்க, மேக்ஸு ரீசனிங் இதில் நான் கொஸ்டினை விட்டுட்டு நான் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கிறேன், இதில் விடக்கூடிய கொஸ்டினை நான் கரண்ட் அஃபேர்ஸில் பிடிச்சிருவேன், சயின்ஸில் பிடிச்சிருவேன், ஹிஸ்ட்ரி எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது பிடிச்சிருவேன்னா நீங்கள் ஃபெயில் ஆயிடுவீங்க. ஓகேவா?
மேக்ஸில் விடக்கூடிய என் கூட இப்போ நான் என்டிபிசி எழுதும்போது என் கூட ஒருத்தர் படித்தார். எக்ஸாம் போன இடத்துல பழக்கமாச்சுது. நானும் வரும் CBT 1 எழுதும்போது பழக்கமாச்சுது. CBT 2ல் வரைக்கும் நாங்கள் இப்போது அவருக்கு வந்து ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மி. ஓகேவா, 80 பிலோ. அதுக்கு காரணம் என்னென்னா அவர் என்னை விட ஜிஎஸ்சில் ஸ்ட்ராங்கு. ஜிஎஸ் ஸ்ட்ராங்குங்கிறத விட கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்கு. கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்து என்டிபிசியில் அதிகமாக கேட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்கு. எதில் அவருக்கு போச்சுது அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங்கில் போச்சுது. மேக்ஸில் தான் போச்சுது, ரீசனிங் கூட இல்லை, மேக்ஸில் போச்சுது. ரீசனிங்லேயும் போச்சுது. ரீசனிங்லேயுமே வந்து 2-3 கொஸ்டின் விட்டார். அதுக்கு காரணம் என்னென்னா அவர் சொன்னது என்னென்னா, நான் மேக்ஸில் அவருக்கு தெரியுது நான் மேக்ஸில் ட்ரிக்னாமெட்ரியில் வீக்காக இருக்கிறேன்னு தெரியுது. பரவாயில்ல, நான் ட்ரிக்னாமெட்ரியில் கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அதில் வரக்கூடிய கொஸ்டின் இதில் பிடிச்சிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி நினச்சிங்கன்னா ரயில்வே எக்ஸாமில் எல்லா எக்ஸாமும் ரயில்வேயாக இருக்கட்டும் எஸ்எஸ்சியாக இருக்கட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபெயில் ஆயிடுவீங்க. ஏன்னா இது வந்து இந்த மேக்ஸ் ரீசனிங் வந்து ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. இதில் நீங்கள் வந்து கொஸ்டினை விட்டீங்க அப்படின்னா சொல்லி முடிஞ்சிச்சு. மற்றது வந்து ஜிஎஸ் இதெல்லாம் வந்து நம்ம பேஸ்மெண்ட்லாம் போட்டு ரூமில் டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி. அது ரெண்டாவது. ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் ரீசனிங்கை வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஒரு டாபிக் டவுட் வருதுன்னா அதை வந்து நீங்கள் மேக்ஸ் ரீசனிங்கை வந்து இதை நான் விட்டுட்டு அதில் பிடிச்சிக்கலாம், இது வந்து எனக்கு ட்ரிக்னாமெட்ரி ஓரளவு தான் வரும், அதனால் ட்ரிக்னாமெட்ரிக்கு பதிலாக நான் ஜிஎஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன், கரண்ட் அஃபேர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணவே கூடாது. மேக்ஸ் ரீசனிங் அட்லீஸ்ட் ஒரு டாபிக் ஒன்றுமே வரல, ட்ரிக்னாமெட்ரி வரலன்னா அட்லீஸ்ட் ஒரு ஆவரேஜ் இல்லைன்னா எபோ ஆவரேஜ் கொஞ்சம் அந்த ஆவரேஜ் லெவல்லையாவது கொண்டு வச்சிடணும், ஒன்றுமே தெரியாமல் போகக்கூடாது. ஓகேவா? இப்போது மெத்தட் என்ன? ஃபஸ்ட்டு நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணணும். கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடிய மெட்டீரியலையே மறுபடியும் 2-3 டைம் சால்வ் பண்ணணும். அந்த சால்வ் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும், இந்த மெத்தட் இதுதான் அப்படிங்கக்கூடிய கிளாரிட்டி கிடச்சிரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செக்ஷனல் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். ஓகேவா? இதுதான் மெத்தடு. இதில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப டைம் எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போவே உங்களுக்கு இப்படி நீங்கள் ஸ்டெப்பாக போகும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட்கட்லாம் உங்களுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? ஷார்ட்கட் இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குதே அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அப்படி வருத கொஸ்டினை வந்து நீங்கள் யூடியூப்பில் அடித்து பார்க்கணும். அப்போ உங்களுக்கு ஷார்ட்கட் வரும். ஓகேவா? நிறையா இதில் உங்களுக்கு நடத்துகிற ஸ்டாஃபே பேசிக் மெத்தட்னு சொல்லி கொடுத்து, நல்ல ஸ்டாஃபாக இருந்தால் உங்களுக்கு பேசிக் மெத்தட்னு சொல்லி கொடுத்து ஷார்ட்கட்டும் அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க. அதுவே போதும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு பெட்டர் என்ன அப்படின்னா, நீங்கள் ஹிந்தி கிளாஸ் அட்டன் பண்ணுறது ரொம்ப பெட்டர். ஏன்னா அவங்க அந்த லெவலில் நடத்துகிறாங்க, ரொம்ப நல்லா நடத்துகிறாங்க. ஓகேவா? மேக்ஸ் ரீசனிங்க்கு வந்து மேக்ஸுக்கு ரீசனிங்குமே ஓகே, மேக்ஸுக்கு அட்லீஸ்ட் மேக்ஸுக்காவது நீங்கள் வந்து ஹிந்தி கிளாஸு, ஹிந்தியில் வந்து ககன் பிரதாப் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் இருக்கார், ஒரு சார் இருக்கார். அதேமாதிரி ஆதித்ய ரஞ்சன் சார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகேவா? அதில் உங்களுக்கு யார் செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு ராகேஷ் யாதவ் சார், ககன் பிரதாப், ஆதித்ய ரஞ்சன், ராகேஷ் யாதவ், இந்த மாதிரியான சார் இருக்காங்க. இதில் நீங்கள் வந்து யூடியூப்பில் ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யார் நடத்துகிறதும் உங்களுக்கு செட் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த ககன் பிரதாப் எப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸாக ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். ஆதித்ய ரஞ்சன் சார் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பேசிக்லேருந்து அப்படியே நம்மளை வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு ஸ்மூத்தாக உள்ளுக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி இருக்கும் ஆதித்ய ரஞ்சன் சார். அதேமாரி ராகேஷ் யாதவ் சாரும் அதேமாரி தான். ககன் பிரதாப் கொஞ்சம் அட்வான்ஸாக வேகமாக போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு யார் சூட் ஆகுதுன்னு பார்த்து இது பண்ணுங்கள். ஐயோ சார் எனக்கு ஹிந்தி தெரியாது, எனக்கும் ஃபஸ்ட்டு தெரியாது, ஆனால் அந்த வீடியோ நம்ம மறுபடியும் பார்த்துட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஹிந்தி. ஏன்னா அவங்க இங்கிலீஷில் தான் எல்லாம் சொல்லுவாங்க, எழுதுவாங்க சிலது. அப்போ நமக்கு வந்து அந்த நம்பரை பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? பெட்டர் நார்த் இந்தியன் வீடியோ பார்க்குறது பெட்டர். இல்லைனா சவுத்துலேயுமே நிறைய பேர் நல்லா நடத்துகிறவங்க இருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்க. டாபிக் படிக்கும்போது இது எனக்கு எங்கள் சார் வந்து சொல்லி தந்தவர். அவர் இப்போ சிஜிஎல்ல கிளியர் பண்ணி ஃபஸ்ட்டு சிபிஐயாக இருந்தார், இப்போ வேறு ஏதோ எக்ஸாம் கிளியர் பண்ணி அது வேறு இதில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அப்போது அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த டாபிக் படிக்கும் போது ஒரு சின்னதாக ஒரு நோட்டு, இதை பாருங்கள் எவ்வளோ சின்ன நோட்டு, இந்த மாதிரி சின்னதாக ஒரு நோட் போட்டுட்டு அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். உங்களுக்கு சில கொஸ்டின் வந்து இது ஒரு சில இதில் வந்து மிஸ்டேக் வரும், இல்லைனா ஸ்டக் ஆகுவீங்க. அந்த கொஸ்டினை மட்டும் எடுத்து எழுதி வச்சுக்கணும். இல்லைனா ஃபார்முலா இருக்கும், ட்ரிக் இருக்கும், அதை மட்டும் ஒரு தனியாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கணும். இப்போ இதை பாருங்கள், அல்ஜிப்ரா ஃபார்முலா மட்டும் இதே மாதிரி ஒரு இதுவுமே நான் இதில் எழுதி வச்சுருக்கிறேன். இது என்ன ஆகும் இது எதுக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு மார்க் டெஸ்ட் போடுறோம், ஃபுல் டெஸ்ட் போடுறோம்னா இதை எடுத்து வேகமாக ஒரே இதில் நம்ம எல்லா டாப்பிக்கையுமே வந்து பார்த்துட முடியும். ஓகேவா? நமக்கு எந்த கொஸ்டின் இங்கே தப்பு வருதோ, ஸ்ட்ரகிள் ஆகுறோமோ,
ஒரு இதில் புரியாமல் நிற்கிறோமோ அதே கொஸ்டின் எக்ஸாம்லேயும் வரும். அதனால அந்த ஒரு 1-2 கொஸ்டின் தான், ஒரு டாப்பிக்கில் ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் தான் அந்த மாதிரி இருக்கும். அதை மட்டும் எடுத்து தனியாக எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? ஒரு ஃபுல் நோட்டு போட்டுக்கணும். அந்த ஃபுல் நோட்டில் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறது ஓகே, தனியாக இந்த மாதிரி சின்ன நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு எல்லா டாப்பிக்குமே பார்த்துட்டு கிளியராக எல்லா இதுவுமே நீங்கள் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோ இல்லைனா வந்து ஒரு நீங்கள் அட்டன் பண்ண கிளாஸையோ பார்த்துட்டு போயிட்டு அந்த எக்ஸாமு போகும்போது இந்த ஒரு 1-2 கொஸ்டினை மட்டும் விட்டுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக இந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகும். உங்களுக்கு ஈஸியாக இருக்க கொஸ்டின் நீங்கள் அந்த மெட்டீரியல் பார்க்காம போனால் கூட நீங்கள் போட்டுருவீங்க. அதே கொஸ்டின், அந்த ஸ்ட்ரக் ஆகிறது எந்த கொஸ்டினோ அதே கொஸ்டின் தான் மறுபடியும் ஸ்ட்ரக் ஆகும். அதனால் அதை மட்டும் தனியாக ஒரு நோட்டில் எழுதி வச்சிடணும். இப்போ நான் என்டிபிசி எக்ஸாமு போகும்போது இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஃபுல் டைம் படிக்காதனால எனக்கு படிக்க டைம் கிடையாது. கடைசி நேரம் எக்ஸாமு போகிற டைமில் இந்த சில டாபிக் வந்து நான் கவர் பண்ணலை. அதை வந்து நான் இதில் வேகமாக பார்த்துட்டு போனேன். கரெக்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது. ஓகேவா? அதனால் இந்த மாதிரி ஒரு நோட்டு நீங்கள் கண்டிப்பாக போட்டணும். பெருசாக ஒரு நோட்டு போடணும். அதில் வந்து நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறது தனியாக இந்த மாதிரி ஒரு நோட்டு நீங்கள் போட்டு வச்சுக்கணும். அதேமாதிரி நீங்கள் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுற நோட்டில் நீங்கள் உங்களுக்கு ஒரு இது தப்பு வருது, ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னா இதில் இந்த மெத்தட் இப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கக்கூடியது உங்கள் தமிழ்லையோ தங்கிலீஷ்லையோ இங்கிலீஷ்லையோ எப்படி புரியுதோ அதை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா எப்பவும் உங்கள் கூட ஒரு ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு. நீங்கள் ஸ்ட்ரக் ஆகிற இடத்துல இந்த இடத்துல இந்த மெத்தடில் இது இப்படி செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்க, கூட யாரும் இருக்க மாட்டாங்க எப்போவுமே. அதனால் அதை வந்து நீங்கள் தமிழில் எப்படியோ எழுதி வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி சால்வ் பண்ணணும் அப்படிங்கக்கூடியது அதில் எழுதி வச்சுக்கோங்க, அந்த நோட்டில், அந்த பெரிய நோட்டில். ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்று, இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா புக்கு, இது நான் வந்து ஏஎல்பி படிக்கும்போது ஃபாலோ பண்ணலை, நான் இப்போ ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா புக்கு இது வந்து நிறைய ஸ்டாஃப் இந்த மாதிரி ஃபார்முலா புக்கு கொடுக்குறாங்க. ககன் பிரதாப் சாரோட ஃபார்முலா புக் இருக்குது, ராகேஷ் யாதவ் சாரோட ஃபார்முலா புக் இருக்குது. அதேமாரி இது வந்து ஆதித்ய ரஞ்சன் சாரோட ஃபார்முலா புக்கு. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதேமாரி ஏதோ ஒரு சாரோட ஃபார்முலா புக்கு, நார்த் இந்தியன் புக்கு வாங்கிக்கோங்க. அவங்க வந்து ரொம்ப நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு அப்படி சொல்கிறேன் நார்த் இந்தியன் சேனல் அப்படின்னா, அவங்க வந்து இப்போது நம்ம கவர் பண்ணுற, இப்போ நானோ இல்லை மற்ற ஸ்டாஃப் கவர் பண்ணுற ஏரியா வந்து ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்டுக்கு கவர் பண்ணுறோம். அவங்க வந்து பெரிய ஒரு மாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கவர் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸு கண்டிப்பாக நம்மளோட அதிகமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு ரிவ்யூ வரும், சார் இந்த கொஸ்டின் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, இல்லைனா இது எப்படி சால்வ் பண்ணது, நிறைய கொஸ்டின் அவங்களுக்கு வரும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க டிசைன் பண்ணுவாங்க புக்கு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி நார்த் இந்தியன் புக்கு வந்து மேக்ஸ் புக்கு இங்கிலீஷில் இருக்குது. இந்த மாதிரி ஃபார்முலா புக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும். நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த நோட்டு ஃபார்முலா நோட்டு ஓகே, இது வந்து உங்களுக்கு டவுட் வரக்கூடியது இதில் எழுதி வச்சுருக்கீங்க. ஓவரால் ஃபார்முலா இதுலேயும் பாருங்கள். இது ரெண்டும் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் பார்த்துட்டு போகிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க் டெஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதெல்லாம் புரட்டி பார்த்துட்டு நீங்கள் மார்க் டெஸ்ட் போடணும், ஃபுல் டெஸ்ட் போடணும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு மார்க் டெஸ்ட் போடும்போது ஃபுல்லாக திருப்பி பார்க்கும்போது எல்லா டாப்பிக்குமே உங்கள்கிட்ட டச்சில் இருக்கும். ஓகேவா? தயவுசெய்து கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு டைரெக்டாக எனக்கு இந்த டாபிக் வந்துட்டு நினச்சிட்டு நீங்கள் இது பண்ணாதீங்க. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, ஓகே நான் இன்றைக்கி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், டைம் அண்ட் ஒர்க்கு முடிச்சிட்டேன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபீலில் போவீங்க. கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு சால்வ் பண்ண முடியாது. ஐயோ நான் இப்போ தானே அட்டன் பண்ணேன், எனக்கு ஒன்றுமே வரலையே அப்படின்னு இது பண்ணுவீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறது என்னென்னா ஜஸ்ட் இந்த மெத்தட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான். அதே கொஸ்டினை மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அது வந்து உங்களுக்கு மெமரி ஆகும். இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து நான் இப்படி அகைன் சால்வ் பண்ணும்போது ஒரு ஸ்டாஃப் என்கிட்ட சொன்னது என்னென்னா, நிறைய பேர் எனக்கு நான் மறுபடியும் போய் டவுட் கேட்கும்போது கண்டிப்பாக மறுபடியும் சொல்லி தந்தாங்க. ஆனால் ஒரு சார் என்ன சொன்னார்னா, தம்பி உனக்கு இதே தானே நான் போன வாரம் சொல்லி தந்தேன், உனக்கு புரியாதா, வேகமாக உன்னால் புரிஞ்சுக்கிட முடியலையா அப்படின்னு கேட்டார். ஓகேவா? அப்போது ஆனால் அவர் எக்ஸாம் கிளியர் பண்ணும்போதே நானும் அவர் கூட எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன். ஓகேவா? இது வந்து நீங்கள் வந்து ஸ்லோவாக லேர்ன் பண்ணுறத மாதிரி இருக்கலாம், சிலவங்க வந்து இந்த மாதிரி கேட்கலாம். அதெல்லாம் நம்ம தலையிலே எடுத்துக்கிடக்கூடாது. ஓகேவா? எனக்கு தெரியலை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதுதான் நம்ம 2 பேருக்குள்ள டிஃப்ரென்ஸு. இதை நானும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம 2 பேரும் ஒன்று தான். ஓகேவா? நானும் அவர் ஒரே டைமில் தான் கிளியர் பண்ணோம். ஓகேவா? அப்போது இது நீங்கள் கேட்குறதுக்கு கூச்சப்படக்கூடாது. நீங்கள் காசு கொடுத்துருக்கீங்க, அவர் சொல்லித்தர்றது அவரோட வேலை. ஓகேவா? நீங்கள் கேட்கணும். கேட்கும்போது ஒரு ஸ்டாஃப்கிட்ட போய் நீங்கள் ஒரு டவுட்டு கேட்கும்போது, ஸ்டாஃப்னு இல்லை, எந்த ஸ்கில்லு, அது ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து எந்த ஒரு ஸ்கில்லு சொல்லித்தரக்கூடிய ஒருத்தங்க கிட்ட போய் நீங்கள் ஒரு டவுட் கேட்கும்போது அதுக்கான ஒரு ரெஸ்பெக்டை கொடுத்துட்டு நீங்கள் போய் கேட்கணும். அது என்னென்னா, அவங்க காசுக்கு தான் அங்கே வந்து சேலரி இப்போ வாங்கிட்டு தான் உங்களுக்கு சொல்லித்தராங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் நார்மலாக போயிட்டு நீங்கள் அந்த மைண்ட் செட்டோட போய் கேட்டீங்க, அவன் சம்பளம் வாங்குறான்னு சொல்லித்தரணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இதில் போய் கேட்டீங்க,
ஒரு மாதிரி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்னதாக கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்டை கொடுக்காம மைண்டில் இல்லாமல் போய் கேட்டிங்கன்னா அவங்களும் அவங்க வாங்கக்கூடிய சம்பளத்துக்கும் உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. நீங்கள் ஒரு மரியாதையோட நமக்கு இந்த ஸ்கில்லை சொல்லித்தராரு அந்த ஒரு மரியாதை உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் கேட்கும்போது அது என்ன ஆகும்னா அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா அவங்கள தெரியாமலே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஓகேவா? அது வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ரெஸ்பெக்டோட போகணும். இப்போ நான் டைப்பிங் கிளாஸ் போயிட்டு இருக்கிறேன். போயிட்டு இப்போ NTPC CBT 2க்கு டைப்பிங் கிளாஸ் வரும், டைப்பிங் வரும், டெஸ்ட் வரும். நான் போயிட்டு இருக்கிறேன். போகும்போது அவர் என்ன சொல்கிறாரோ நான் அப்படியே கண்மூடித்தனமாக அதை அப்படியே ஃபாலோ பண்ணேன். அதுக்கடுத்து எனக்கு அவர் சொல்கிறது ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். ஆனால் அவர் சொல்லி தரும்போது சார் இது இல்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு நீங்கள் கேட்கக்கூடாது, பண்ணக்கூடாது. ஓகேவா? நீங்கள் இப்போ அவங்க சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு செட் ஆகலாங்கும்போது நீங்கள் திருத்திக்கணும். ஃபஸ்ட்டே அவர் சொல்லி தரும்போது இல்லை நீங்கள் அது இது பண்ணிக்கிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போது மேக்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கக்கூடியதுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ணணும், அதே மெட்டீரியலை மறுபடியும் சால்வ் பண்ணணும். அந்த மெத்தட் கிளியர் ஆனதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு போகணும். அதில் உங்களுக்கு ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் செக்ஷனல் டெஸ்ட் போடணும். அப்படி தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். எனக்குமே நான் ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்தேன். ஓகேவா? இப்போ என்னால் மேக்ஸில் நல்லா அட்டன் பண்ண முடியுது. உங்களுக்கும் கண்டிப்பாக முடியும். நீங்கள் இந்த 5 நிமிஷம் எடுக்குது 6 நிமிஷம் எடுக்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு கொஸ்டினுக்கும் அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படி இருக்கும். போக 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 இம்ப்ரூவ் ஆயிரும். ஓகேவா? உங்கள் கிளாஸ் உங்கள் சார் என்ன சொல்கிறாரோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஒரு ஸ்டாஃபாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். அதை அப்படியே நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? இதில் ப்ராக்டிஸ் தான் மேட்ரு. மேக்ஸ் ரீசனிங் தான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன். அது இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். மேக்ஸ் ரீசனிங் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கோர் இம்ப்ரூவே ஆகாது. நீங்கள் சயின்ஸ் எவ்வளோ தான் படிங்க, ஹிஸ்ட்ரி எவ்வளோ தான் படிங்க, அதில் உங்களுக்கு ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகாது. ஏன்னா அந்த கொஸ்டின் நீங்கள் படித்த கொஸ்டின் வராமல் இருக்கலாம், வரலாம். அது நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? மேக்ஸ் ரீசனிங் ஸ்ட்ராங்காக வச்சுட்டு மற்ற டாப்பிக்கை இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க. மேக்ஸ் ரீசனிங் அப்படி இப்படி இருந்துட்டு ஆவரேஜாக இருந்துட்டு மற்ற டாப்பிக்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்கோர் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே ரயில்வேன்னு இல்லை, SSC எந்த எக்ஸாம் இருந்தாலும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கிட மாட்டீங்க. TNPSC எக்ஸாம் பற்றி தெரியல. ஏன்னா அங்கே மேக்ஸை விட தமிழ் தான் அந்த மேக்ஸ் மாதிரி நிற்கும். ஆனால் இங்கே மற்றது. அதனால் இதுதான் மெத்தடு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் கீழே கொடுக்குறேன். அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஏதாவது மெட்டீரியல் அதேமாரி இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நம்மளோட ஆப் லிங்க் கீழே இருக்குது. அதுலேயும் கிளிக் பண்ணி அதில் சயின்ஸ் கிளாஸ் நடத்தியிருக்கேன், ஃபிசிக்ஸ் கிளாஸு, கெமிஸ்ட்ரி கிளாஸ் நடத்தியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு அது ஒர்த்தா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த நீங்கள் சென்ட் பண்ண அந்த பர்ச்சேஸ் பண்ண காசை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ரீஃபண்ட் பண்ணிட்டு அந்த கோர்ஸையும் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகேவா? கோர்ஸை ஸ்டாப் பண்ணியிருந்தேன்.